पता नहीं कहां से इसके दिमाग में आइडिया आ गया कि वो राहुल गांधी को डरा सकता है। जितने केस लगाने मेरे ऊपर लगा दो, कोई फर्क नहीं पड़ता मुझे। मैं नहीं डरता, मैं बीजेपी से नहीं डरता, मैं आरएस से नहीं डरता, मुझे कोई फर्क नहीं पड़ता। 24 लगाए, 25 लगाए, 25 और लगा दो। வணக்கம். ஜப் ஜப் மோதி डरता है, ईडी को आगे करता है. எப்பெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி பயப்படுகிறாரோ ஈடியை முன்னிறுத்தி விடுகிறார். எதிர்கட்சிகளின் இந்த கோஷம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? கடந்த 2 நாட்களாக திடீர் என்று ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ராபர்ட் வாட்ரா வீட்டில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய புதிய ரெய்ட் தொடங்கிவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2012ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு கேஸ், ஒரு வழக்கு. இந்த வழக்கில் புதுவிதமான சார்ஜ் ஷீட்டை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் செய்து விட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் எம்பிக்கள் மீது, எம்எல்ஏக்கள் மீது கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட இதே போன்ற வழக்குகளை போட்டார். அதிலிருந்து பனிஷ்மெண்ட் வெறும் 2 நபருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அனைத்து நபர்களுமே மிரட்டி அல்ல பிஜேபி பக்கம் திருப்பி விட்டார்கள், அல்ல என்றால் அவர்களை மிரட்டியே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை தொடர்ந்து தொல்லை செய்வதற்காகவே இந்த டிபார்ட்மெண்ட்டை வளர்த்து வருகிறது மத்திய அரசாங்கம். இதுதான் குற்றச்சாட்டு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் செய்த இந்த சார்ஜ் ஷீட், இதில் சோனியா காந்தி, ஃபார்மர் காங்கிரஸ் பிரசிடென்ட், நம்பர் 1 அக்யூஸ்ட், நம்பர் 2 அக்யூஸ்ட் Rahul Gandhi, leader of opposition Lok Sabha. Number 3 accused is Sam Pratyuda, Congress Overseas Chief Director of Young India Private Limited. Suman Dubey, former journalist, Young India Private Limited as a company. Detox Merchandise Private Limited, இன்னொரு company. Sunil Bhandari, Detox Merchandise Private Limited உடைய ஒரு name. இந்த 7 கம்பெனி மற்றும் நபர்கள் மீது வழக்குகளை போட்டிருக்கிறது. ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்யப்பட்டது. இந்த சார்ஜ் ஷீட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஎம்எல்ஏ, அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேரடியாக ஒரு வழக்கை தொடங்க முடியாது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிற்கு யாரோ ஒரு நபர் வழக்கை போட்டால் அதிலிருந்து அவர்கள் தன்னுடைய வழக்கை எடுத்து செல்வார்கள். உதாரணத்திற்கு இன்கம் டாக்ஸ் அல்ல சிபிஐ ஒரு வழக்கை, முக்கியமாக இன்கம் டாக்ஸ் ஒரு வழக்கை போடும்போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட வழக்கில் தன்னுடைய அடுத்த லெவல் இன்வெஸ்டிகேஷனை இவர்கள் செய்வார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அதாவது பணம் ஒரு இடத்துல இருந்து இல்லீகல் வழியாக கைமாறும் போது அதற்கான டிபார்ட்மெண்ட் தான் என்போர்ஸ்மெண்ட். இந்த வழக்கில் என்னெல்லாம் தில்லுமுல்லை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை நீங்க பார்க்க. அதாவது எந்த அளவில் வேண்டட்டா பாலிடிக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா செய்து வருகிறார், அதை நீங்க புரிந்து கொள்ள. பிஎம்எல்ஏ செக்ஷன் 3, 4, 44, 45 and 70 பிரிவுகளில் இந்த வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கில் நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி அல்ல இந்த ஒட்டுமொத்த டீம் இருக்கு, கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இவர்கள் கொள்ளையடித்ததாக. இன்னும் ஒரு சில வருடங்களில் இந்த 2000 கோடி ரூபாய் வளர்ந்து 5000 கோடி ரூபாயாக இந்த ஊழல் வளர்ந்துவிடும் என்கிற ஒரு வழக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட இந்த வழக்கு என்னுடைய இன்னைக்குள்ள ரிசர்ச் டாக்குமெண்ட், த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், த எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியா டிவி, ஆஜ் தக், இது போன்ற பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மற்றும் பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ்களை வைத்து நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அதாவது அரசியல் எதிர்ப்பை திணிக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. செக்ஷன் 8 பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா, அதாவது கம்பெனி லாஸ்களில், கம்பெனி ஆக்டில் செக்ஷன் 8 நீங்க பார்த்தீர்கள்னா நான் ப்ராஃபிட் ஸ்டேட்டஸை கொண்ட இந்த கம்பெனி, இதுல எந்த விதமான லாபத்தையும் நாங்க பார்க்க முடியாது. இதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை எங்களுக்கு நாங்க பயன்படுத்தி கொள்ள முடியாது. இந்த ப்ராஃபிட்டை நாங்க யாருக்குமே டிரான்ஸ்ஃபர் கூட செய்ய முடியாது. நேஷனல் ஹெரால்ட் என்கிற ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு பத்திரிகை இருக்கு. ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திலேயே தொடங்கப்பட்ட இந்த பத்திரிகை இப்போ அது மூடப்பட்டிருக்கிறது. ஃபைனான்சியல்
கிரன்ச் அந்த கம்பெனியை மூடக்கூடிய நிலை வந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வெப்சைட் எல்லாம் அதுல இருக்கு. மற்றபடி நீங்க பிரிண்ட் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். நேஷனல் ஹெரால்ட் என்கிற அந்த கம்பெனி, இந்த நியூஸ் பேப்பர், இந்த பத்திரிகையை 1935ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்டது. அதாவது ஒரு பர்சனல், தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் இந்த நேஷனல் ஹெரால்ட் என்கிற பத்திரிகை. அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தான் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி. அவர்கள் கையில் இந்த ஷேர்ஸ் வந்ததாக 2012ஆம் ஆண்டு சுப்பிரமணியம் சுவாமி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை போடுகிறார். 38% to Sonia Gandhi, 38% to Rahul Gandhi, all put together close to 76%. 76% is with Gandhi family. இது ஒரு பப்ளிக் லிட்டிகேஷனாக தொடங்கப்பட்ட இந்த வழக்கு 2012ஆம் ஆண்டு. அப்போ யூபி அரசாங்கம் யாருமே கை வைக்க. 2015ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியோட அரசாங்கம் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காந்தி ஃபேமிலி டார்கெட் செய்யணுமா? இழுவையில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபைல்களையுமே எடுத்து போடுங்க. அதுல கிடைத்த வழக்கு தான் நேஷனல் ஹெரால்ட் வழக்கு. இதை அலசி ஆராயும் போது இவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 15 முறை ராகுல் காந்தி இடியோடைய ஆபீஸருக்கு சென்றிருக்கிறார். ஒரு முறை நீங்க பார்த்தீர்கள்னா 5 நாள் தொடர்ந்து, காலையில போனா 10 மணி நேரம் அங்க இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். 5 நாட்கள், 50 மணி நேரம் 5 நாட்கள். சோனியா காந்தி 3 நாட்கள், அதே மாதிரி 10 மணி நேரம். சோனியா காந்தி அந்த வயதில் அங்க போய் உட்கார்ந்து அந்த அவர்களுடைய டார்ச்சர் வழியாக மருத்துவமனைக்கு போய் மறுபடி குணமடைந்து மறுபடியும் அவர்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் போய் அட்டென்ட் செய்தார். எதுவுமே கிடைக்கும். நான் தொடக்கத்திலே கூறியபடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அந்த பிஎம்எல்ஏ வழக்கு, அந்த செக்ஷன், பணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கைமாறும் போதுதான் அவர்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்குவார்கள். இங்க எந்த விதமான பணமாற்றமும் நடக்கவில்லை. எந்த விதமான பணம் இன்வால்வ்மெண்ட்டுமே கிடையாது. டெல்லி ஹைகோர்ட்ல இந்த வழக்கு போயிருக்கிறது 2015-19ஆம் ஆண்டு வரை. அதற்கப்புறம் இதே வழக்கு 2016ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டை நாடி சென்றது. இப்போ 2025ஆம் ஆண்டு இடி ஹேட் ஃபைல்ட் த சார்ஜ் ஷீட். இந்த சார்ஜ் ஷீட்ல நீங்க பாருங்க, அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட், அதாவது AJL என்கிற இந்த கம்பெனிக்கு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனியோட ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்களா? இது மட்டுமல்ல, இந்த இடத்தில் நான் கூறியபடி ராகுல் காந்தி, சோனியா காந்தி, சாம் பிட்ரோடா, சுமன் துபே, இது போன்ற பல்வேறு நபர்களுடைய பேரும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் தீர்ப்பு வந்தால் இந்த அனைத்து நபர்களுமே சிறைக்கு செல்லும்படி இந்த வழக்கை அவ்வளோ ஸ்ட்ராங் செய்திருக்கிறார். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் காட்டவில்லை, எந்த விதமான அடிப்படையும் இல்லாத ஒரு வழக்காக 99% ஷேர்ஸ் had transferred to AJL என்று கூறுகிறார். எவ்வளவு ரூபாய்க்கு? வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு. சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி 2 பேருக்குமே 76% ஆஃப் ஷேர். யங் இந்தியா ஷேர் 38%, ராகுல் காந்திக்கு 38%, சோனியா காந்திக்கு கொடுக்கப்பட்டதாக இந்த குற்றச்சாட்டு. இப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்னொரு பக்கமும் இருக்கிறது. AICC, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி, இந்த நேஷனல் ஹெரால்ட் என்கிற பத்திரிகை காப்பாற்றுவதற்காக நஷ்டத்தில் போகும்போது 90 கோடி ரூபாய், 90 கோடியே 21 லட்சம் ரூபாய்க்கான ஒரு லோனை வழங்கியிருக்கிறார்கள். காலப்போக்கில் நீங்க பார்த்தீர்களா, அந்த லோன் மன்னித்து விடப்பட்டதாக ஒரு கருத்து. ஆனால் காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய பதில், ஆமாம் லோன் மன்னித்து விடப்பட்டது, ஆனால் அதற்கு பதிலாக 9.2 crores ஈக்விட்டியை நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு அந்த ஈக்விட்டி எத்தனையோ 100 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய இந்த பதில், பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய வாதம், இடி எடுத்து வைக்கக்கூடிய வாதம், இந்த ஊழல் 988 கோடி ரூபாய்க்கான இந்த ஊழலாக இருக்கிறது. அதாவது நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சொத்துக்களை இவர்கள் தன் பேரில் எழுதி கொண்டார்கள். 24% யங் இந்தியா ஷேர்ஸ் மோதிலால் வோரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் கையில் போனது. அதாவது இவர்களும் காந்தி ஃபேமிலிக்கு ரொம்பவே விசுவாசியாக இருக்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்த இந்த நேஷனல் ஹெரால்டோட ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு காங்கிரஸ் கையில், காந்தி ஃபேமிலி கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது.
ஏப்ரல் 12ஆம் தேதி இடியோடைய இந்த சார்ட் ஷீட் 661 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டிஸ்களையும் லிங்க் செய்திருக்கிறார்கள். டெல்லியில இருக்கக்கூடிய ஹெரால்ட் ஹவுஸ் பஹாதுர் ஷா ஜஃபர் மார்கில் இருக்கிறது, ரொம்பவே பிரைம் லொகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி. பாண்ட்ரா ஈஸ்ட் மும்பையில் இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங், லக்னோவில் இருக்கக்கூடிய பஷீவர் நாத் ரோட் அங்க இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். இந்த மூன்றுமே இன்னைக்கு கணக்குப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 661 கோடி ரூபாய் மதிப்பிற்கான இந்த ப்ராப்பர்ட்டி. இதை தாண்டி நேஷனல் ஹெரால்ட் கையில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்பர்ட்டிகள் நீங்க பார்த்தீர்கள்னா இடியோட எஸ்டிமேஷன் படி 2000 கோடி ரூபாய் வரும் காலத்தில் 5000 கோடி ரூபாயாக தொட்டுவிடும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு இந்த ஷேர்ஸ் கொடுக்கப்படும் போது 90 கோடி ரூபாய் கொடுக்கப்படும் போது இந்த மதிப்பு அவ்வளவு கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி எடுத்து வைக்கக்கூடிய வாதம் பிரதிவாதம் இதை நீங்க பார்த்தீர்கள்னா இடியோடைய லீகல் ப்ரொவிஷன்ஸ் அதை நீங்க பாருங்க. செக்ஷன் 3 பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா PMLA செக்ஷன் 3 டிஃபைன்ஸ் மணி லாண்டரிங். இங்க எந்த விதமான பணம் பரிமாற்றமும் நடக்காத பட்சத்தில் டிஃபைன் மணி லாண்டரிங், அதற்கான சட்டம். செக்ஷன் 4 allows for up to 7-year imprisonment, 7 வருடம் சிறை தண்டனை. செக்ஷன் 70 பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா எஸ்டாப்ளிஷ் லைபிலிட்டி ஃபார் கம்பெனி ஆஃபீஸ் பேரர்ஸ். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரராக இருந்தால் கூட அவர்களுடைய லைபிலிட்டிஸ்களை டிஃபைன் செய்யக்கூடிய இந்த சட்டம். செக்ஷன் 44 and 45 ப்ராசிக்யூஷன் ப்ரொசீஜர். இந்த ப்ராசிக்யூஷன் எப்படியெல்லாம் வடிவடிக்க முடியும் என்ற அந்த வேலையை பார்ப்பதற்காக இந்த சட்டம். சரி, இதெல்லாம் நீங்க போட்டு விட்டீர்கள். இப்ப இதற்கான உண்மை என்ன அதை நாம் பார்த்து விடலாம். ஸ்பெஷல் ஜட்ஜ் விஷால் கோங்கே, டெல்லியில இருக்கக்கூடிய ரவுத் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ், MP MLA மீது போடப்பட்ட பல்வேறு வழக்குகள், இந்த இடி வழக்குகள் 900க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்ட ஏஜென்சி வழியாக. ஆனால் கன்வெக்ட் ஆன நபர் வெறும் 2 பேர். அப்போ இடியோடைய உண்மை நீங்க புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவில் வெண்டட்டா பாலிடிக்ஸை பிஜேபி அரசாங்கம் நடத்தி வருகிறது, பிரைம் மினிஸ்டர் மோடி நடத்தி வருகிறார். தொடக்கத்துல தான் கூறினேன், ஜப் ஜப் மோடி டர்த்தா ஹை ईडी को आगे करता है. மோடி எப்பெல்லாம் பயப்படுகிறாரோ ஈடியை முன்னிறுத்தி விடுகிறார். மோடிக்கு என்ன பயம்? வரக்கூடிய பீகார் எலெக்ஷன், வரக்கூடிய அசாம் எலெக்ஷன், வரக்கூடிய தமிழ்நாடு எலெக்ஷன், வரக்கூடிய குஜராத் எலெக்ஷன். பயம். மக்களிடம் எந்த முகத்தை எடுத்து செல்லலாம்? ஹிந்து முஸ்லிம் என்ற அந்த அதே பாட்டை மீண்டும் ஒரு முறை பாட முடியாது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பை கேட்கிறார்கள், பெண்கள் விலைவாசியை பற்றி கேட்கிறார்கள். ஹிந்து முஸ்லிம் எடுபடவில்லை. அப்போ ஒரு புதிய திருப்பு. யார் இந்த எங்களுக்கு எதிராக நிற்கிறார்களோ, முக்கியமாக ராகுல் காந்தியோட பாலிடிக்ஸ் எந்த அளவில் எங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அவரையே முடக்கி போடலாம். இதற்கு முன்பும் அப்படித்தானே செய்தார்கள். 2 வருட சிறை தண்டனையாம் ராகுல் காந்திக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கவில்லை. இந்தியாவின் ஹிஸ்டரியில் முதல் முறையாக அந்த தண்டனை அந்த கிரைமிற்கு கிடைத்த கிரைம் கூட இல்லை. அடுத்த 36 மணி நேரத்திற்குள்ளேயே அவருடைய MP பதவியை பறித்தேர்கள், அவருடைய வீட்டை பறித்தேர்கள், பார்லிமெண்ட்டிற்குள் வரவிடவில்லை. 2 மாதம் 3 மாதங்கள் பிடித்தது மீண்டும் ஒரு முறை பார்லிமெண்ட்டிற்கு வருவது. இன்னைக்கு அதே ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். திஸ் இஸ் வாட் யூ ஹவ் பீன் சீயிங் இன் இந்தியா. சரி, இப்போ ஒரு சில ஃபேக்ட் செக்கும் செய்து விடலாம். AGL asset were acquired for 50 lakh rupees. இதுதான் எலிகேஷன். AGL இந்த நேஷனல் ஹெரால்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்களை வெறும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டதாக ஒரு விஷயம். இந்த ஃபேக்ட் செக்கை நீங்க பார்த்தீர்கள்னா 2017ஆம் ஆண்டு இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட் முறைகள் இடி தன்னுடைய கிளைம் எடுத்து வைத்ததாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் கொடுத்த பதில், இந்த எந்த விதமான பணம் பரிமாற்றமும் இங்கே நடக்கவில்லை, எந்த கம்பெனி நாங்கள் எங்களுடைய பேருக்கு மாற்றிக்கொண்டோம் என்று நீங்க கூறுகிறீர்களோ, ஒரு கம்பெனி ஃபார்ம் செய்யப்பட்டது நேஷனல் ஹெரால்ட் என்கிற அந்த கம்பெனியை காப்பாற்றுவதற்காக. இதுல நாங்கள் அனைவருமே டைரக்டராக பதவியேற்றோம். அதுல ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஏன்னா எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி, அந்த கம்பெனியை காப்பாற்றுவதற்காக இந்த வேலையை நாங்கள் பார்த்தோம். செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனி ஆக்ட், நான் ப்ராஃபிட் கம்பெனி, அதாவது இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை
யாருக்குமே மாற்ற முடியாது, யாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த கம்பெனியை தனிப்பட்ட நபர் பேரில் மாற்ற முடியாது. இந்த கம்பெனி பேரில் இருக்கக்கூடிய பொருட்களை, ப்ராப்பர்ட்டிஸ்களை விற்க முடியாது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அப்ப எப்படி நீங்க ஈடியை கொண்டு வந்தீர்கள் என்கிற அந்த கேள்வி. சரி, ரெண்டாவது கிளைம், proceed of crime amount 988 crore, 988 கோடி ரூபாய்க்கான இந்த காகிதம். இதற்கான உண்மை என்ன? This figure is based on ED's interpretation of share transfer for the loan conversion, the money laundering. 90 கோடி ரூபாய் ஏஐசிசி கொடுத்ததாக நான் கூறினேன் இல்லையா? அந்த 90 கோடி ரூபாய் இக்விட்டியாக கொடுக்கப்பட்டது. அந்த இக்விட்டிக்கான இன்னைக்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 90 crores. அன்னைக்கு அந்த 90 crores பதிலாக 9 கோடி ரூபாய்க்கான இக்விட்டி தான் டிரான்ஸ்பர் செய்தார்கள். அந்த 9 கோடி ரூபாய்க்கான இக்விட்டியோட இன்னைக்கு உள்ள மார்க்கெட் பிரைஸ் 988 கோடி ரூபாய். இக்விட்டியோட பிரைஸ் தான். இதுல எந்த விதமான பணம் பரிமாற்றமும் நடக்கவில்லை. Fact check. Fact check number 3. Sonia Gandhi and Rahul Gandhi are the beneficiaries. 76% of stake is with Rahul Gandhi and Sonia Gandhi. 38%, total 76%. இதற்கான விளக்கத்தை நீங்க கேட்டீர்கள்னா, 1935ஆம் ஆண்டு இதோடைய ஒரிஜினல் ஓனர் ஜவஹர்லால் நேரு, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இவர்கள். இன்னைக்கு இவர்களுடைய பேரில் இந்த கம்பெனி மாற்றப்படவில்லை. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இதை மாற்றியிருக்கிறார்கள். இந்த கம்பெனியை, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை மேற்பார்வை செய்வதற்காக, மேனேஜ் செய்வதற்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டது. ஒரு டைரக்டர்ஸ்களை அரேஞ்ச் செய்திருக்கிறார்கள். அந்த டைரக்டர்ஸ்களில் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி, சாம் பிட்ரோதா போன்ற பல்வேறு. இதுல எந்த விதமான பணம் பரிமாற்றமும் நடக்கவில்லை. ED seized 661 crore asset on April 12th. இப்போ இந்த 3 நாட்களுக்கு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கம், ஃபேக்ட் செக் நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லி, மும்பை, லக்னோ இது போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய PMLA ஆக்ட், அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் 8 பிரகாரம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை நீங்க சீஸ் செய்திருக்கிறீர்கள். ஆனால் கிளைம், பணம் எங்க? எந்த பணத்தை நாங்க கொடுத்தோம்? எந்த பணத்தை நாங்க வாங்கினோம்? எவ்வளவு ரூபாய் சோனியா காந்தியுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்தது? அல்ல சோனியா காந்தியுடைய அக்கௌண்ட் வழியாக எந்த பணம் ரூட் செய்யப்பட்டது? ராகுல் காந்தி அக்கௌண்ட்ல இருந்து எந்த பணம் ரூட் செய்யப்பட்டது? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட வேலை என்ன? மணி லாண்டரிங், பணம் தவறாக பரிமாறப்படும் போது அதற்கான இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இங்க எந்த விதமான பணம் மாற்றப்பட்டது? எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் கூட இந்த வழக்கு போடப்பட்டது. கேஸ் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுகிறது. அதாவது மோடி அண்ட் ஷா திட்டமிட்டு ராகுல் காந்தி அல்ல காந்தி ஃபேமிலியை டிஸ்டர்ப் செய்வதற்காக இதெல்லாம் செய்கிறார். நிச்சயமாக ஆமாம். நான் ஏற்கனவே கூறியபடி MP MLAக்கள் மீது 900க்கும் மேற்பட்ட வழக்கு ED வழியாக போடப்பட்டது கடந்த 10 ஆண்டுகளில். அதுல இருந்து வெறும் 2 கன்விக்ஷன் தான் நடந்துள்ளது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் EDயை பயன்படுத்தியிருக்கிறார். வாஷிங் மெஷின் ஆஃப் பிஜேபி. எத்தனை எம்பிக்கள், எத்தனை MLAக்கள் பிஜேபி பக்கம் தாவியுள்ளார்கள். ஹேமந்த் விஸ்வ சர்மா உட்பட, அஜித் பவார் உட்பட, ஷிண்டே உட்பட எத்தனை பெயர்களை பட்டியல் போட முடியும்? காங்கிரஸ்ல இருந்து, மற்ற கட்சிகள் இருந்து, இப்போ ADM எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் அமித்ஷா அவர் உட்கார்ந்து இருக்கிறார், இன்னொரு பக்கம் உட்கார்ந்து ஒரு வார்த்தை பேச முடியும். அனைத்திற்குமே ஆமாம் சுவாமி. This is what we have been seeing for the last 10 years in this country. I don't know where we are going. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் எங்க, டெமோக்ரஸி எங்க? கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இப்படி செயல்பட்டால் 5 நாட்களில் 50 மணி நேரம் ராகுல் காந்தியிடம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துள்ளது. ராபர்ட் வாட்ரா அவருடைய 2008 ஹரியானாவில் ஒரு பிளாட் விவகாரம், 7.5 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியதாக, அதற்கு அப்போ உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் அழுத்தத்தை கொடுத்து அவருக்கு 7.5 கோடி ரூபாய்க்கு அந்த லேண்டை வித்து கொடுத்ததாக, DLF என்கிற இன்னொரு பில்டர் அவருக்கு அடுத்த மாதமே 50 கோடி ரூபாய்க்கு வித்ததாக ஒரு வழக்கு. அதற்காக பல முறை ராபர்ட் வாட்ரா, பிரியங்கா காந்தியுடைய கணவர், இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பல முறை கூப்பிட்டுள்ளது. 15-16 முறை கூப்பிட்டுள்ளது. 21,000 பக்கங்கள் கொண்ட
எவிடன்சஸ்களை, டாக்குமெண்ட்ஸ்களை ராபர்ட் வாட்ரா கொடுத்துள்ளார். இப்போ நேற்று முன்தினம் கூப்பிட்டு அதே 21,000 டாக்குமெண்ட்ஸ்களை மீண்டும் ஒருவரை சப்மிட் செய்வதாக கூறியுள்ளார். Is this what Enforcement Directorate job is? இந்த ஃபேக்ட் செக்ஸ்களில் நீங்க பார்க்கும்போது எந்த விதமான பணம் பரிமாற்றமும் நடக்கவில்லை. ஒரு இல்லீகல் மெரிட் மற்றும் பொலிட்டிக்கல் டைமிங், அதாவது வரக்கூடிய பீகார் எலெக்ஷன், அசம், தமிழ்நாடு, குஜராத், இது போன்ற எலெக்ஷன்ஸ்களை, அந்த கேம்பெயின்ஸ்களை நேரடியாக சந்திக்க முடியாத பட்சத்தில் வெறுப்பு அரசியலை செய்யக்கூடிய பிஜேபி இன்னைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்க கன்க்ளூஷன் முறையாக நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், நேஷனல் ஹெரால்ட் கேஸ் இஸ் பேஸ்லெஸ் பிகாஸ் யங் இந்தியா என்கிற இந்த கம்பெனி செக்ஷன் 8 ஸ்டேட்டஸ் வாங்கியுள்ளது. ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது, நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன். நோ கேஷ் வாஸ் லாண்டர்ட், எந்த விதமான பணமும் மாற்றப்படவில்லை. எந்த விதமான அசெட் தனிப்பட்ட நபர் பெயரில் மாறவில்லை. அந்த அசெட்டில் வரக்கூடிய பணம், லாபம் தனிப்பட்ட நபருடைய அக்கௌண்ட்டிற்கு போய் சேரவில்லை. அதாவது சோனியா காந்தியோட அக்கௌண்ட் இருக்கோ, ராகுல் காந்தியோட அக்கௌண்ட் இருக்கோ, அந்த லாபம் போய் சேரவில்லை. அப்போ இந்த வழக்கு எந்த ஆதாரத்தை வைத்து போட்டிருக்கிறார்கள்? சுப்பிரமணியம் சுவாமி 2012ஆம் ஆண்டு ஒரு வழக்கை போட்டு விட்டாராம். 2015ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் தொடங்கியவுடன் கடந்த 11 ஆண்டுகளாக அந்த வழக்கு தொடங்கியுள்ளது. இப்போ அதற்கான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்திருக்கிறார் ஆஃப்டர் 11 years. அண்ட் இப்போ கூட நீங்க பார்த்தீர்கள்னா எங்கேயுமே எவ்வளவு ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது, எந்த அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் போனது என்கிற எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் சார்ஜ் ஷீட் ஹாஸ் பீன். I hope you would have understand what I have shown you today. Thank you so much. Until we see you next time, please subscribe to this channel to support this channel. Just like, share and support us. Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.